இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம மனோஜ் போலீஸ்காரங்க கிட்ட சார் இந்த பொண்ணு ஏமாத்தினது எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பண்ணும் சார், பாவம் சார் அவரு, எப்படியாச்சும் அந்த பணத்தை எனக்கு மீட்டு கொடுங்க சார்னு கேக்குறாரு. உடனே ஜீவா இருந்துகிட்டு அந்த பணத்தை இவர் எடுத்துட்டு ஓடணும்னு நினைக்கும் போது அது தெரியலையா சார்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மனோஜும் ஜீவா கிட்ட ஏய் நீ பேசாத, உன்னை நம்பினதுக்கு தான் நான் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் வீட்டுல நான் தினதோனா அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே ஜீவாவும் சார் இவனை நம்பி நான் கூட ஏமாந்திருக்கேன் சார்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துகிட்டு ஏய் நான் எப்போ உன்னை ஏமாத்தின, லவ்ன்ற பேரை சொல்லி நீ தான் என்னை ஏமாத்தின, நீ என்ன வேணா சொல்லி ஏமாத்திருக்கலாம், ஆனா லவ்ன்றது தான் உனக்கு ஒரு ரீசனா கிடைச்சதான்னு கேக்குறாரு. நல்ல வேலை நீ என் லைஃப் விட்டு போனதே ரொம்ப நல்லதா போச்சு, அதனாலதான் எனக்கு ரோகிணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வைஃபா கிடைச்சிருக்காங்க, மரியாதையா என் பணத்தை கொடுத்துரு, இல்லன்னா நீ இங்க இருந்து போக முடியாதுன்னு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு நம்ம வக்கீல் இருந்துகிட்டு ஓகேங்க உங்க கிட்ட இருந்து ஏமாத்தினா 27 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க, நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு 27 லட்சம் கிடையாது, அவ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் 1 வருஷம் ஆகுது, அதுக்கு வட்டி போட்டு 30 லட்சமா கொடுக்கணும்னு கேக்குறாங்க. உடனே ஜீவா இருந்துகிட்டு என்ன சார் இவங்க அமௌண்ட் அதிகமாக்கிட்டே போறாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம போலீஸ்காரங்களும் ஏமா அவங்க நியாயமா தானே கேக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டா நீயும் கனடா போயிடலான்னு சொல்றாரு. நம்ம போலீஸ்காரங்களும் மனோஜ் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம், இனிமேல் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு இதுல சைன் போடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி இருந்துகிட்டு மனோஜ் இரு சைன் போடாத சார், முதல்ல பணத்தை அனுப்ப சொல்லுங்க சார்னு கேக்குறாங்க. போலீஸ்காரங்களும் மனோஜ் கிட்ட எப்பா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுப்பான்னு கேக்குறாரு. நம்ம மனோஜ் அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப ஜீவாவும் மணியை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. பணம் வந்ததும் மனோஜ் ரொம்ப சந்தோஷமாயி ரோகிணி அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்றாரு. போலீஸ்காரங்களும் அதான் காசு வந்துருச்சுல கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சைன் போடுப்பான்னு சொல்றாரு. நம்ம மனோஜ் இந்த பணத்தை கொண்டு போய் முதல்ல அந்த முத்து கிட்ட கொடுக்கணும், அவன் தான் டெய்லி இதை வச்சு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணியும் இந்த பணத்தை கொடுத்துட்டா மட்டும் அவன் சும்மா இருப்பானா, உனக்கு வேலை இல்லன்னு டெய்லி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு மனோஜும் ஆமால நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ரோகிணியும் இந்த பணத்தை கொண்டு போய் உங்க வீட்டுல கொடுத்தனா இந்த பணத்தை 3 பேருமே ஷேர் போட்டுப்பாங்க, இந்த பணத்துல உங்க அப்பாக்கும் ஒரு ஷேர் வேணும்னு அந்த முத்து சொல்லுவான். கடைசியில அப்புறம் உன் கையில எவ்வளவு காசு இருக்கும் நீ நினைக்கிற, அதை வச்சு உன்னால கனடா போக முடியாது, முதல்ல இந்த பணத்தை வச்சு நீ கனடா ஜாப் சேரு மனோஜ், அதுக்கப்புறம் நீ அங்க போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம மனோஜ் கனடா ஜாப்ல சேர்ந்துருவாரா இல்ல இவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்ற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சு அவர் அந்த பணத்தை வாங்கிப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.